வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம், நிறைய ஆசைகள் இருக்கலாம், விருப்பங்கள் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கு, விருப்பங்கள் இருக்கு. அதை நம்ம கேட்டோம்னா அவங்க விருப்பம் என்னன்னு கேட்டோம்னா நிறைய விருப்பம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். எவ்வளோ விருப்பமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இந்த வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம். நான் விரும்புறது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதை பார்த்தா தேவன் சொல்றாரு பாருங்க. அந்த வேத வாக்கியத்தில் தேவன் சொல்றாரு, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். அப்போ நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம். அந்த விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விருப்பம் மாத்திரம் பத்தாது. அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கிறவர் யாருன்னா தேவன் தான். என்ன விருப்பமாக இருந்தாலும் சரி பாருங்க, ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கு. உதாரணமாக இந்த விளையாட்டு துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயருக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஓடுவாங்க. அப்படி ஓடுகின்ற பொழுது யார் அந்த பரிசை யார் பெறுவா? பந்தய பொருளை யாரோ ஒருத்தர் தான் பெறுவான். அதை செய்கிறது யார்? இந்த வேத வாக்கியத்தில் பாருங்க, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும். அப்ப எந்த செயலாக இருந்தாலும் சரி, யுத்தம் பண்றாங்க, ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க. ஒரு ராஜா ஜெயிக்கிறாரு, இன்னொரு ராஜா என்ன ஆயிடுறாருங்க? தோத்து போயிடுறாரு. அந்த ஜெயிக்கிற ராஜாவுக்கு அந்த ஜெயத்தை கொடுத்தவர் யார்? தேவன். 10 பேர் ஓடுறாங்க, ஒருத்தர் மாத்திரம் ஜெயிக்கிறாரு. அந்த ஜெயிப்பதற்கு அவங்களுக்கு பலனை கொடுத்தது யார்? ஆனா அவங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அதே பகுதியில் பாருங்க, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. நிறைய பேர் பிழைக்க முயற்சி பண்றாங்க, பிழைக்க முடியுதா? ஞானமே இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன செய்ய முடியறது இல்லைங்க, பிழைக்க முடியறது இல்லை இல்லைங்களா? அடுத்து சொல்ல பாருங்க, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. எல்லாருக்கும் உலகத்திலே வாழக்கூடிய எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்குன்னா, நாம் எல்லோரும் என்ன ஆகுன்னா ஐஸ்வர்யம் ஆக. அதான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. எல்லாருமே ஐஸ்வர்யம் ஆயிடுறாங்களா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த வேத வாக்கியத்துல தேவன் சொல்றாரு, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. எவ்வளவு புத்தி வைத்திருந்தாலும் சரி, அந்த புத்தியை கொண்டு ஐஸ்வர்யம் ஆக முடியுமா? முடியாது. சொல்ல பாருங்க, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வந்திருக்குது? சமயம், தேவ செயல். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடி மெடல் வாங்கியிருப்பான். அடுத்த வருஷம் என்ன ஆயிடுவாங்க? அவங்க தோத்து போயிடுவான். அப்ப இந்த வேத வாக்கியத்திலே தேவன் சொல்றாரு, அவர்கள் எல்லாருக்கும் என்ன வாய்க்கணும்? சமயம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்கள். 1 பேதுருல சொல்ற. ஏற்ற காலம்னு ஒண்ணு இருக்குது. உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணுமா? அந்த வேத வாக்கியத்துல தேவனுடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருந்து காத்திருக்கணும். அப்ப இந்த விளையாட்டு துறையில நீ எந்த விளையாட்டை எடுத்தாலும் சரி, ஐஸ்வர்யவான்கள் நீ எந்த ஐஸ்வர்யம் டாப் லெவல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க பாருங்க, எந்த ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க விஞ்ஞானியா இருக்கிறாங்க,
டாப்ல அவர் தான் இருக்கிறாருன்னா அந்த அறிவை கொடுத்தது யாரு? தேவன். தேவன் சொல்றாரு பாருங்க அந்த வேத வாக்கியத்துல, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும். நான் ஐஸ்வர்யராகணும்னு பிரயாசப்படுறேன், எனக்கு என்ன ஆகணும்? சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தேவன் செயல்படலைன்னு சொன்னா நம்ம என்ன ஆக முடியாது? ஐஸ்வர்யன் ஆக முடியாது. ஆனா புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் பிரயாசப்படாதே. பண ஆசை எல்லா தீமைக்கும், அதுக்கெல்லாம் ஆசைப்படவே கூடாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன தேவை? சமயமும் தேவ செயலும் தேவை. மருத்துவத்துல இந்த ஆபரேஷன் இவர் தான் டாப்னு சொல்லுவான் சர்ஜரியில. அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்தது யார்? தேவன். எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு சமயமும் தேவ செயலும் வாய்க்க வேண்டும். அப்பதான் அந்த காரியம் என்ன ஆகுங்க? நடக்கும். இப்ப நம்மளுக்கு ஒரு நீதியான காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் இவங்கெல்லாம் யாருன்னா தேவனுக்காக வேலை செய்யக்கூடியவங்க, தேவனுடைய புத்திரர்கள். இவங்க எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள். இவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு நீதியான விருப்பம் இருக்கு. என்ன விருப்பம்? இயேசுவின் காலத்தில் வாழ வேண்டும், அவருடைய சத்தியத்தை கேட்க வேண்டும் விரும்புறாங்க. எப்ப? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளும் நீதிமான்கள். நல்ல நீதியான விருப்பம் தான் இருக்குது. அவங்க கேடுபாடான விருப்பம்லாம் கிடையாது, அக்கிரம விருப்பம்லாம் கிடையாது, பாவமான விருப்பம்லாம் கிடையாது. அவங்க நீதியான விருப்பம் அவங்கள்ட்ட இருக்குது. என்ன இருக்குன்னா இயேசுவின் காலத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புறாங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புறாங்க. அது நடந்ததா? அந்த வேத வாக்கியத்துல அநேக தீர்க்கதரிசி நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. அப்போ நீதியான விருப்பம் இருந்தா கூட அதற்கும் என்ன தேவை? சமயமும் தேவ செயலும் தேவை. தேவ செயல் இல்லாமல், சமயம் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆகாதுங்க, யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க, இவங்க எல்லாருமே யாருன்னா தீர்க்கதரிசிகள், நீதிமான்கள். விரும்புறாங்க, நீதியான விருப்பம் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா அவங்களுக்கு தேவன் வாய்க்கும்படி செய்தாரா? இல்ல. லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு. இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கிறோம். ராஜாக்கள் கூட விரும்பி இருக்கிறான். யாருடைய வார்த்தையை கேட்கணும்? இயேசுவின் வார்த்தையை கேட்கணும். பழைய ஏற்பாட்டுல இயேசுவின் வார்த்தையை கேட்கணும், அவரை பார்க்கணும்ட்டு பழைய ஏற்பாட்டு ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, நீதிமான்கள் மாத்திரமல்ல, யாரு விரும்பி இருக்கிற? ராஜாக்கள் விரும்பி இருக்கிறான். நீதியான விருப்பம் தான். நிறைவேறிச்சாது? நிறைவேறவே இல்லை. சமயமும் சமயம் அப்ப இல்ல அவங்களுக்கு. அது தேவனுடைய செயல் அப்ப என்ன ஆகலைங்க, அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலர்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் என்ன செய்யப்பட்டது? அது கொடுக்கப்பட்டது. இயேசுவை பார்க்கணும், அவருடைய வார்த்தைய. இயேசுவோடு 3 வருஷம் அப்போஸ்தலர் கூட தான் இருக்கிறான். அவங்க நீதிமான்களை, பரிசுத்தவான்களை. ஆமா, தேவனுடைய வார்த்தை கேட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க? தங்களை சுத்தப்படுத்திக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடைத்தத காலம் வருவதற்கு முன்பதாக நாம் விரும்பினாலும் என்ன செய்ய முடியாது? எதை ஒன்றையும் காணலாம் முடியாது. நம்ம காலம் வருவதற்கு முன்பதாக எதை ஒன்றை விரும்பினாலும் அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது, காணவும் முடியாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். நமக்கு இன்னைக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது. பாவ மன்னிப்புக்கு நம்ம என்ன செய்யப்படுறோங்க? ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுறோம். இயேசுவின் மூலமாக அந்த ரட்சிப்பு இருக்குது. பாவ மன்னிப்புக்கான ரட்சிப்பு இருக்கு, நித்திய ரட்சிப்பு இருக்குது. இந்த ரட்சிப்புக்காக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க,
தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தா என்ன பண்றாங்க? ஆராய்ந்து பரிசோதனை பண்ணி பார்க்கிறான். அடுத்த வசனம் பாருங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். பரிசோதனை பண்ணாங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. இயேசுனுடைய அந்த பாடுகளை குறித்து, அவைகளுக்கு பின் வரக்கூடிய மகிமைகளை குறித்து, அந்த காலம் என்னங்கிறத குறித்து என்ன பண்ணி பார்த்தாங்க? ஆராய்ந்து பார்த்தார்கள். அந்த காலத்தில் அவங்களால வாழ முடிந்ததா? ரொம்ப ஆசைப்படுறான். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க போகிறார். அவர் எதை பெற்றுக்கொள்ள போகிறார்? மகிமை. எல்லாருக்கும் அந்த மகிமை கிடைக்க போகுது இயேசு கிறிஸ்து வருகின்ற போது. அந்த தீர்க்கதரிசி எல்லோரும் என்ன பண்ணிக்கிறாங்க? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிறாங்க. எவ்வளவு ஆசை பாருங்க அவங்களுக்கு. அந்த காலத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? அவர்கள் விரும்பினார்கள். இயேசுவின் வார்த்தையை கேட்க விரும்பினாங்க. ஆனால் நடந்ததா? நடக்கல. சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கே ஆச்சரியமா. மார்க்கு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளிலே போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. இந்த வசனம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? இந்த வசனம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இயேசுனுடைய ஊழிய நாட்கள்ல அவர் என்ன பண்ணிக்கிறார் பாருங்க. அவர் அங்கிருந்து புறப்பட்டு போய் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போயிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும். இயேசுக்கு விருப்பம் இருந்தது. என்ன விருப்பம் இருந்தது? நாம் இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இயேசு நினைக்கிறார். வசனம் அப்படிதான் சொல்லுது இல்லைங்களா? ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும். விரும்புறாரு, இயேசு கிறிஸ்து விரும்புறார். என்ன விரும்புறாரு? நாம் இங்க இருக்கிறது யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? தெரியக்கூடாதுன்னு இயேசு விரும்புறார். இயேசுவின் விருப்பம் அங்கே நிறைவேறியதா? வசனம் பாருங்க. அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. அவர் ஒண்ணு விரும்புறாரு. அந்த விருப்பம் தேவன் நிறைவேற்றினார? இல்ல. பிதாவாகிய தேவன் இயேசுவின் விருப்பத்தை என்ன பண்ணலங்க? நிறைவேற்றல. அவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் யார்? இயேசுவை. பிதாவாகிய தேவன். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29-31 வரைக்கும் பாருங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். வசனத்துல பாருங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி கொடுக்குறான். வசனம் பாருங்க. ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல். தேவன் எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறார், கண்காணிக்கிறாரு. தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் மீது ஒரு அன்பு கூறுறாரு. நாம் பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் யார்? காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளை சிருஷ்டித்தவர் யார்? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை சிருஷ்டித்தவர் யார்? பறவைகள் மிருக ஜீவ ராசிகள் மனுஷன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் யார்? அடைக்கலான் குருவிக்கு கூட உணவை கொடுக்கிறவர் யார்? தேவனுடைய சித்தம் இல்லாமல் அவர் சொல்ல பாருங்க, ஒன்றாகிலும் தரையில் விழாதுன்ற. அந்த அளவுக்கு தேவன் பாதுகாக்கிறாரு, உணவு கொடுக்கிறாரு. அப்ப தேவன் சொல்றாரு, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. முடியெல்லாம் தேவன் எண்ணி வச்சுக்கிறார். எவ்வளவு முடி இருக்கு! எந்த அளவுக்கு நம்ம மீது ஒரு கரிசனை உடையவராக இருக்கிறாரு. காலையில தலை சீவுறீங்க, ஒரு 10 முடி 5 முடி கீழே விழுந்துருது. அது தேவனுடைய கணக்குல தெரியுமா? தேவன் கணக்கு பண்ணியிருப்பார். எல்லாத்தையும் கணக்கு பண்ணியிருப்பார். 31ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள்.
அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் குருவிக்கே தேவன் அப்படி போஷிக்கிறார்னா, தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையில விழாதுன்னா அந்த குருவிகளை பார்க்கலாம் எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். விசேஷமா தேவன் நம்ம என்ன செய்யறாருங்க, அவர் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நிறைய பேர் நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா? கண்டிப்பா நமக்கு பயம் வரும். நீதிமொழிகள் புஸ்தகம் 21 அதிகாரம் 30-31 பாருங்க. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களையும் அதிபதிகளை ஏற்படுத்தினது யாரு? தேவன் தான் ஏற்படுத்திக்கிறார். பிரதமர் மோடியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் யார் ஏற்படுத்தினது? ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? இதெல்லாம் நம்முடைய ஞானம் நினைக்கிறாங்க. நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? வசனம் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் யார்? தேவன் தான் ஏற்படுத்துற. ஆனால் பூமியின் ராஜாக்களை நினைச்சுக்கிறாங்க இதெல்லாம் நாங்க செய்யறதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் செய்யறது யாருங்க? தேவன் தான் செஞ்சிட்டு இருக்கிற. வசனம் பாருங்க. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால். ஓட்டு போடுறதுனாலதான் அவங்கெல்லாம் பிரதமர் உட்காந்துக்கிறாங்களா? அவங்க உட்கார வச்சது யாருங்க? நானும் நீங்களும் ஓட்டு போடனா கூட தேவன் யாரை சித்தம் வச்சுக்கிறார், என்ன பண்றார்? உட்கார வைக்கிறார். குதிரை யுத்த நாளுக்காக என்ன வேணாலும் நீங்க ஆயத்தப்படுத்தலாம். வசனம் சொல்ற பாருங்க. ஜெயமோ, அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? கர்த்தர் தான் காரணம். ஐயா என்ன பத்தி இப்படி சொல்றீங்க? தேசம் எங்கும் பயங்கரமான அக்கிரமம் நடந்துட்டு இருக்குது. தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு? அனுமதிக்கிறார். காரணம் என்ன? தேவன் தம்முடைய சித்தத்தை என்ன பண்றாருன்னு அவரு செய்றார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக செஞ்சிட்டு இருக்கிற. தேவன் ஏது கேள்வியெல்லாம் கேட்க முடியுமா? ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? நிச்சயம் என்ன பண்ண முடியாதுங்க, கேட்கலாம் முடியாது. தேவன் அடுத்த இந்த வருஷத்துல இந்த ராஜாவை தள்ளி வேறு ராஜா கூட என்ன செய்யலாம்? அவர் ஏற்படுத்தலாம். அது அதே ராஜாவை உட்கார வச்சு நம்ம என்ன செய்யலாங்க? நம்மள துன்பப்படுத்தலாம். தேவன் எது ஒன்றையும் செய்ய அவர் என்னவா இருக்கிறாருங்க? வல்லவராக இருக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஓட்டு மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அதுல ஃப்ராடு பண்றாங்க அப்படின்றாங்க. நீ சொல்ற பாருங்க. குதிரை யுத்த நாளுக்காக அவங்க என்ன பண்ணி வச்சாலும் சரி, ஆனா ஜெயம் எங்க இருந்தா வரணும்? அவங்களுக்கு கர்த்தரிடத்துல தான் வரணும். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல. நான் ஓடினா பெற்றுக்கொள்ள, ஒருத்தன் ஓடுறானா என்ன செய்ய முடியாதுங்க? பெற்றுக்கொள்ள முடியாது. நான் விரும்புறேன் அதனால பெற்றுக்கொள்ள முடியுமான்னு பார்த்தா பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதுக்கு என்ன வேண்டும்? அதற்கு என்ன வேண்டும்? சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ரெண்டுமே ஒன்னா வரணும். சமயமும் வரணும், தேவ செயலும் வரணும். அப்பதான் அது என்ன ஆகுங்க? உங்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்குதா? சமயமும் தேவ செயலும் வருகின்ற பொழுது கண்டிப்பா என்ன ஆகுங்க? அதெல்லாம் நடந்திருக்கு. நீங்க உணர்ந்திருப்பீங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. அப்படி இருக்க நடிக்கிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஒருத்தன் நடுறான், ஒருத்தன் நீர் பாய்ச்சறான். விதையை நட்டு வைக்கிறான், ஒருத்தன் என்ன செய்யறாங்க? நீர் பாய்ச்சறான். சரி, இது ரெண்டும் செஞ்சா விளைஞ்சிருமா? அது ஒரு தானியம் உள்ளே இருந்து அது முளைத்தெலும்பி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் என்ன தேவை? சமயமும் தேவ செயலும். சுவிசேஷ ஊழியத்துல கூட அப்படிதான். பவுல் சொல்றாரு, நடுகிறனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சறினாலும் ஒன்றும் இல்லை. அப்படின்னு அர்த்தம். நானோ அப்போலோவோ, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விலை செய்கிறவர் தேவன். நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் நான் சம்பாதித்த ஆத்மா அப்படின்றான். எந்த ஆத்மா நம்ம சம்பாதிக்க முடியுமா? இதெல்லாம் நான் சம்பாதித்த ஆத்மான்றான். இது என்னுடைய ஆத்மா அப்படின்றான். முதல்ல நம்முடைய ஆத்மாவே நமக்கு என்ன இல்லைங்க, சொந்தம் கிடையாது. நம்முடைய ஆத்மா தேவனுக்கு சொந்தமானது. நான் சத்தியத்தை சொன்னதுனால
நீங்க போதிக்கிறதுனால ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியுமா? இல்ல. அவர் சொல்ல பாருங்க, நாங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற பாருங்க. நடிக்கிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க ஜீரோன்ற. நாங்க கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறோம், அதை விலை செய்கிறவர் யார் பாருங்க. அந்த இறுதி நமக்கு எப்போதுமே இருக்கும். இல்லைங்களா? லூக்கா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, தேவன் நமக்கு என்னெல்லாம் கட்டளை கொடுத்துக்கிறாரோ அதை எல்லாத்தையும் செய்த பின்பு நம்ம என்ன சொல்லணும்? நாங்கள் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். சத்தியத்தை விதைக்கிறோம் அல்லது நீர் பாய்ச்சணும், ஏதோ ஒண்ணு செய்யறோம்னா, ஆனா எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி பெருமை பாராட்டணுமா? ஒண்ணுமே கிடையாது. தேவன் சொல்றாரு பாருங்க, நாங்கள் அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம். இப்ப நான் உங்களுக்கு போதிக்கிறேன்னா நான் எதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? கடமை. நான் போதிக்கிறதுனால உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுதுன்னா அந்த மாற்றத்துக்கு காரணம் யாரு? தேவன். அந்த மாற்றத்துக்கு காரணம் நானா? நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்கன்னா, நான் சத்தியத்தை போதிச்சதுனா ரட்சிக்கப்படுறீங்களா, அது தேவன் உங்களுக்கு உணர்ந்து கொள்ள கொடுத்துக்கிறாரு. தேவன் தான் செய்யறாரு, உணர்ந்து கொள்ளுதலை கொடுக்கிறார். நான் யாரு? அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்களாம் யாரு? அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர். செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க? செய்திருக்கிறோம். நாங்கெல்லாம் யாரு? ஊழியக்காரங்களாம் ஜீரோ தான். அது யாராக இருந்தாலும் சரி. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் எண்ணணும். பெருமையுள்ளவர்களாக இருக்கலாமா? என்ற 100 ஆத்துமாக்கள் இருக்காங்க, 100 பேர் சபைக்கு வருவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தது யாரு? அவங்க யார்தான் நன்றி செலுத்தணும்? தேவனுக்கு தான் நன்றி செலுத்தணும், இல்லைங்களா? யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நல்லா கவனிக்கல இந்த வேத வாக்கியத்தை. இங்க ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன போடுறாங்க பார்த்தீங்களா? யுத்தங்களும் சண்டைகளும் போடுறாங்க. அவங்களோட என்ன விருப்பம் இருக்கு? கேடான விருப்பம் தான் இருக்குது. தேவன் சொல்ல பாருங்க, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? சரி, இப்படிப்பட்ட ஒரு நபர் தேவனிடத்துல ஏதோ ஒன்று கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏன் உங்களுக்கு கிடைக்கலது? காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாக போர் செய்கிற இச்சைகள், சண்டைகள், யுத்தங்கள். அவங்களுக்கு நீதியான விருப்பம் இருக்க? நீதியான விருப்பமே கிடையாது. தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமா நடக்கிறாங்க. தேவன் ஏதாவது செய்வார? தேவன் எது ஒன்றையும் செய்ய மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான விருப்பத்தை அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாருங்க? நிறைவேற்றவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான விருப்பத்தை தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு? அதை நிறைவேற்றவே மாட்டார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அவர் சொல்ல பாருங்க, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை எல்லோரெல்லாம் இருந்தும் அடையாமற் போகிறீர்கள். ஏன் அப்ப நிறைய நேரங்கள்ல கேட்கறதெல்லாம் கிடைக்கிறது இல்லை? காரணம் என்ன? கொலைன்னா கத்தியத்தை குத்துறது. சகோதரனை சகோதரியை பகைப்பது கூட என்னதாங்க? அது மனுஷ கொலை பாதகன்ற. அப்ப இந்த வேத வாக்கியத்துல கொலை செய்தும் அவர் சொல்ல பாருங்க, பொறாமை உள்ளவர்களாம் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். பொறாமை இருந்தா நம்ம எதுவும் என்ன செய்ய முடியாது? அடையலாம் முடியாது. அது சொல்ல, நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது. முதல்ல சண்டையை நிறுத்துங்க, யுத்தத்தை நிறுத்துங்க, அதுக்கப்புறம் யார்கிட்ட ஜெபம் பண்ணுங்க? தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள். அது நீதியான விருப்பமாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றுவார். நம்மிடத்துல நிறைய பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு, யுத்தத்தையும் சண்டையும் பொறாமையும் வைத்துக்கொண்டு தேவனிடத்துல கேட்கறதும் இல்லை. அப்படி தேவனிடத்துல கேட்டாலும் இப்படிப்பட்ட இருதயத்தோடு தேவனிடத்துல கேட்போம் என்று சொன்னால் தேவன் என்ன கொடுப்பாரு? ஏதாவது? 3ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று
தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணிக்கிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விண்ணப்பம் பண்றாங்க, ஆனா எப்படி விண்ணப்பம் பண்றாங்க பார்த்தீங்களா? உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று. ஒரு குடும்பத்தார் பிடிக்கல, அந்த குடும்பத்தார் வந்து அடியோடு அழிஞ்சு போகணும்னு ஜெபம் பண்றாங்க. இது எப்படிப்பட்ட விண்ணப்பம்? இது தகாத விண்ணப்பம். யார் ஒருத்தர் பிடிக்கலன்னா இவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும் தேவனே அப்படின்னு ஜெபம் பண்றான். தகாத விண்ணப்பம். சத்துருவிடத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்றுதான் வேத வாக்கியம் நமக்கு என்ன பண்ணுதுங்க? அவருக்கு நன்மை செய்யுங்கள் போதிக்குது. சுத்தி எவ்வளவு பேர் நமக்கு விரோதமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்துல நம்ம அன்பு கூர்ந்து என்ன செய்யணும்? அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் இல்லைங்களா? அந்த வசனத்துல பாருங்க, தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணிக்கிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமான விண்ணப்பம். அது விண்ணப்பம் பண்றோம்னா ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம்? பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும். நீங்க என்ன ஓடினாலும் சரி, என்ன விரும்பினாலும் சரி, அதற்கு என்ன வேண்டும்? சமயமும் தேவ செயலும். தேவன் நம் மீது என்ன பண்ணணுங்க? இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். சரிங்களா? பார்வோன் வந்து ஒன்று விரும்பினார். அது நடந்துச்சா நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 பாருங்க. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். இஸ்ரவேல் வந்து எகிப்துல பெருகிட்டே போறான். அவர் என்ன பண்றாரு? ஆண் பிள்ளை என்ன செய்யணும்? கொண்டு போடணும். வித்தியாசமான ராஜாவா இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க? இன்னைக்கெல்லாம் கொண்டு போடுறாங்க. ஆனா அவரு எகிப்தின் ராஜா என்ன பண்ணிக்கிறாருன்னா, ஆண் பிள்ளைகளை என்ன செஞ்சிருங்க? கொண்டு போட்டுருங்க, பெண் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? ஆனா என்ன பண்ணாங்க பாருங்க, 17ஆம் வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்டுல கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு. பார்வோன் ஒண்ணு விரும்பினாரு, அது நடந்ததா? மருத்துவச்சிகளை யாரையும் காப்பாத்துறாங்க? ஆண் பிள்ளைகளையும் காப்பாத்துறாங்க. எல்லாத்துக்கும் என்ன வேண்டும்? சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பார்வோன் விரும்புறாரு, அதுபடி நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி போறாங்க. 10 வாதைகளுக்கு அப்புறம் மறுபடியும் அவர்கள் அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய எல்லா படைகளையும் கூட்டி எங்க போறாருங்க? செங்கடல் பக்கத்துல போயிட்டார். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 25 வசனம் பாருங்க. அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். ரதங்களை வந்து ஓட்டுறாங்க, ரதம் என்ன ஆக மாட்டேங்குதுங்க? ஓட மாட்டேங்குது, வித்துவா போகுது ரதம். அது செஞ்சது யாரு? தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கணும்னு விரும்புறாரு, நடந்ததா? கடைசியா என்னாச்சுங்க? சமுத்திரத்திலே எல்லா ரதங்களும் அவருடைய இராணுவம் தேவன் சமுத்திரத்தில் என்ன பண்ணிட்டாருங்க? அமிழ்த்து கொண்டு போட்டார். நாம் எவ்வளோ வேணாலும் என்ன செய்யலாங்க? விரும்பலாம். எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், எந்த விருப்பமாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன தேவை? சமயமும் தேவ செயலும். ஸ்கூல்ல ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், என் பையனும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் அதான் வந்து விரும்புறாங்க. சமயமும். ஒரே ஒரு பையன் ஒரு ஸ்கூல்ல வந்து முதல் மார்க் யார் தான் எடுக்க முடியும்? அப்ப தேவன் அந்த பையனுக்கு என்ன கொடுத்துக்கிறாருங்க? ஞானத்தை கொடுத்துக்கிறார். அப்ப என்னுடைய பையனுக்கு தேவன் என்ன கொடுக்கல? அந்த ஞானத்தை கொடுக்கல. ஒருவேளை தேவனிடத்துல கேட்டால் தேவன் என்ன செய்வாருங்க? கொடுக்கலாம். நீ அந்த பையன் மாதிரி படிக்கணும், அந்த பையன் மாதிரி முதல் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நடக்குமா? கம்பெனியில் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஒரு வேலை நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கீங்க. அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? தேவன். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில பிரதர் இந்த மாதிரி யாரும் எங்க கம்பெனியில் செய்ய முடியாது நீங்க சொல்றீங்கன்னா அந்த ஞானத்தை கொடுத்தது உங்களுக்கு யாரு? தேவன். வேற யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க உங்களுக்கு கீழே.
ஒவ்வொன்றுக்கும் தேவன் என்ன செய்யறாரு? இந்த காரியத்தை செய்யறார். நம்ம விரும்புகிறோம், நடக்குமா? ஓடுறோம், பெற்றுக்கொள்ள முடியுமா? அதுக்கு என்ன தேவை? சமயமும் தேவ செயலும் தேவை. 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு. சவுலுக்கு தாவீது மீது என்னங்க? பொறாமை, எரிச்சல், காய்மரக்காரமா பார்க்கிறார். தாவீது எப்படியோ கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஈட்டி எடுத்து எறிகிறாரு. என்ன சம்பவித்தது? தப்பிச்சிட்டார். தாவீதை கொல்வதற்கு 10 முறை முயற்சி பண்றார். எத்தனை முறைங்க? 10 முறை முயற்சி பண்றாரு. 10 முறை தாவீது என்ன செய்ய முடியல? காரணம் என்ன? சவுல் விரும்புறாரு, தாவீதை கொன்னு போடணும்னு விரும்புறாரு. அந்த விருப்பம் நிறைவேறியதா? இல்ல. அதுக்கெல்லாம் என்ன தேவைங்க? சமயமும் தேவ செயலும் தேவை. 2 முறை தேவன் யாருக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னா தாவீதுக்கு ஒப்பு கொடுக்கிறார். சவுல தாவீது கொன்னார. சமயமும் தேவ செயலும் அவருக்கு 2 ஒன்னாதான் வந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கைகளை போடுவதே எப்படி? ஒன்னு அவர் வயதாகி சாகணும், அல்லது யுத்தத்துல சாகணும். அவர் மேல் கைகளை என்ன செய்ய மாட்டேன். பாருங்க, நீதியான இருதயம் யாருக்கு? தாவீது. 10 முறை முயற்சி பண்ணி 10 முறை என்ன ஆயிட்டாருங்க அவரு. கடைசி வரைக்கும் தாவீது அவரை எதை செய்ய முடிஞ்சதா? எதுவுமே பண்ண முடியல. அப்ப நம்ம நிறைய விஷயங்களை விரும்புகிறோம், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நமக்கு என்ன தேவை? ரோமர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால தான் முடியும். சமயமும் தேவ செயலும் வாய்க்கும். அப்ப சமயம் தேவ செயலும் இன்னைக்கே வாச்சிருமா? சமயமும் தேவ செயலும் எப்போ வாய்க்குமோ அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? பொறுமையாக, நீடிய பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியுங்க? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதான உங்கள் ஒவ்வொருவரும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.